தனுசு ராசி பிப்ரவரி 2026 கண்டிப்பாக கவனம் ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தில் கவனம் தேவைன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கெரியர், எங்களுக்கு வேலை எப்படி இருக்குது? வேலை வலு ஜாஸ்தியாக தான் இந்த மாதமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு ஹெல்ப்பு, எங்கேருந்தோ ஒரு ஹெல்ப்பு நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இல்லாமல் உங்களோட டியூட்டியை நீங்கள் சிறப்பாக கண்டிப்பாக செய்வீங்க. அதனால் உங்களை நோட் பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட்ஸாக அது வரல அப்படின்னாலும் யூ ஆர் கெட்டிங் நோட்டட். ஸோ உங்களோட வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் கவனமாக பண்ணணும். சொந்த வேலை பண்ணுறவங்களுக்கு எக்ஸலண்ட் டைம். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனு, பிஸ்னஸ் நெட்வொர்க்கு பெருகிறது, இல்லை திடீர்னு திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் எம்என்சிஸ் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கெலாம் சூப்பரான டைம் இந்த ஃபெப்ரவரி. படிக்கிற பசங்க கொஞ்சம் உழைப்பை போடணும். உழைப்பை போட்டால் நமக்கு 1 to 4 times நமக்கு பலன்கள் நல்லா நமக்கு திரும்பி வரும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இண்டிகேட் ஆகுது. ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு நான் வெளிநாடு போகிறேன், மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சூப்பர் டைம். ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் நமக்கு க்ரானிக்கான பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது, அப்படி இல்லை டயபெட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முட்டி வலி, ஆர்த்ரைட்டிஸு, இல்லை ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸு, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி சர்ஜரி நடக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் தான். லவ் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் ஒத்துக்கல அப்படின்றவங்களுக்கு அடுத்த 2 மாதங்களில் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா ப்ரொகாஸ்டினேஷன். நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் என்ன வேலைகள் இருந்தாலும் டெய்லி பேசிஸில் நம்மளோட டு டூ லிஸ்ட் அப்படின்னு போட்டு டக்குன்னு விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் தள்ளி போட கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டிய நேரத்துலையும் நல்ல பலன்கள் வராது. ஸோ ஒரு விஷயத்தை தள்ளி போடவே கூடாது. நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற விஷயங்களை இன்றைக்கே கண்டிப்பாக முடிக்கணும். கொஞ்சம் அப்படி லேசினஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு காரிய சித்தி ஆர் காரிய வெற்றி கிடைக்காது. ஸோ இப்போது உங்களோட பீரியட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே டிசைட் பண்ணுற டைமு. ஸோ கொஞ்சம் முயற்சியை போட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ணுங்கள். மற்றவங்க கூட பேசுகிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். அதனால் ஒருத்தரை ட்ரீட் பண்ணுறதை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுங்கள். பரிகாரமாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை சுற்றி வர்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.